வணக்கம் நண்பா, வெல்கம் டு கன்சியூமர் டெக் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 40K பட்ஜெட்டில் ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் அண்ட் எடிட்டிங் பிசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இதில் என்ன ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இது ஒரு கன்சூமர் பிசி பில்ட், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபரோட பிசி பில்ட். நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒரு யூடியூபர் தான். அவரோட சேனல் லிங்க் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அவரோட சேனல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிசிக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் Ryzen 5 3500. இது AMDயோட 3rd gen ப்ராசர் வித் Zen 2 ஆர்கிடெக்சர். இந்த ப்ராசஸ் ஒரு எக்ஸா கோர் ப்ராசர், 6 கோர் அப்புறம் 6 த்ரெட் இருக்குது. இதோட பேஸ் கிளாக் வந்து 3.6 GHz, அப்புறம் பூஸ்ட் கிளாக் வந்து 4.1 GHz. இதில் 16 MB கேஷ் மெமரி இருக்குது. இந்த ப்ராசஸரோட ப்ரைஸ் வந்து 11,000 rupees. இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸருக்கு நாங்கள் AMDயோட ஸ்டாக் கூடவே யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ரீ அப்ளைட் தெர்மல் பேஸ்டோடய வந்துடும். இந்த ப்ராசஸரில் வந்து இன்டர்கிரேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஜோடெக்கோட GT 1030. இது ஒரு என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு தான். நாங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபரோட மெயின் யூஸ் வந்து எடிட்டிங் அப்புறம் லைட் கேமிங் தான். அவரோட மெயின் யூஸ் எடிட்டிங்கிறதுனால கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. அப்புறம் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து 2GB DDR5 மெமரி இருக்குது. பேஸ் கிளாக் வந்து 1151 MHz, பூஸ்ட் கிளாக் வந்து 1379 MHz. நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கேமராக இருந்தால் Ryzen 3 300 வித் 1650 இல்லை 1650 சூப்பர் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மதர் போர்ட் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு வந்து MSIயோட B450M Pro VDH Max. இது ஒரு மைக்ரோ 8X மதர் போர்டு. இதில் 3rd gen Ryzen 9 சீரீஸ் ப்ராசஸர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இந்த மதர் போர்டில் 4 DDR4 RAM ஸ்லாட்ஸ் இருக்குது வித் மேக்ஸிமம் 64GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதில் ஒரு M.2 ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் M.2 SSD கூட யூஸ் பண்ணிக்கலாம். B450 சீரீஸ்லேயே சீப் அண்ட் பெஸ்ட் மதர் போர்டு இதுதான். இந்த மதர் போர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,700 rupees. நெக்ஸ்ட் நாங்கள் இந்த பிசிக்கு யூஸ் பண்ணியிருக்க ரேம் Corsair Vengeance 8GB DDR4 3000 mAh ரேம். இந்த பில்டுக்கு 8GB ரேம் கண்டிப்பாக போதும். நீங்கள் ஃப்யூச்சரில் வேணும்னா இன்னொரு 8GB ரேம் போட்டுக்கலாம். 3000 mAh ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரேமோட ப்ரைஸ் வந்து 3,750 rupees. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜுக்கு வருவோம். இந்த பில்டுக்கு நாங்கள் SSD HDD ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க SSD டீம் குரூப்போட 240GB SSD. இதோட ஸ்பீட் அப் டு 400 MB/s வரைக்கும் போகும். இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட் SSD இதுதான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,100 rupees. இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட் டிஸ்க் Seagateோட Barracuda 1TB ஹார்ட் டிஸ்க் வித் 3 years வாரண்டியோட வருது. இந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் வந்து 3,500 rupees. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸுக்கு பவர் கொடுக்கணும்ல, அதுக்காக நாங்கள் வந்து 450 watts SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்டெக்கோட BP450. இந்த பவர் சப்ளை இந்த பில்டுக்கு தாராளமாக போகும். இது ஒரு 80+ ரேட்டட் SMPS. இது ஒரு என்ட்ரி லெவல் SMPS தான். இதோட கம்மி ரேட்லேயும் SMPS இருக்குது. 500 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் குவாலிட்டியில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி பிராண்டட் SMPS போடுறதுனால உங்களுக்கு லைஃப் வரும். இந்த PSUக்கு 3 years வாரண்ட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 2,300 rupees. இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற கேபினெட் ஆன்டெக் பிராண்டோட NX310 தான். இந்த கேபினெட் ஃப்ரண்டில் 2 RGB LED ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு சிங்கிள் RGB ஃபேன் இருக்குது. இது மூணுத்தையும் நீங்கள் MSIயோட மிஸ்டிக் லைட் சாஃப்ட்வேர் மூலமாக லைட்னிங் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 HDD அப்புறம் 2 SSD ட்ரே இருக்குது. இதில் ரியரில் ஒரு 120mm ஃபேன் இருக்குது. பட் நான் RGB தான். இந்த கேபினெட்டோட சைடில் டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களோட இன்டீரியர்ஸை ஷோ பண்ணுறதுக்கு. இது ஒரு குட் லுக்கிங் பட்ஜெட் கேபினெட். இந்த கேபினெட்டோட ப்ரைஸ் வந்து 3,750 rupees. இது கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். நாங்கள் பண்ண பிசி பில்டை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். ஹாய் கைஸ், என் பேர் தான் கணேஷ்.
நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன். அந்த சேனல் நேம் வந்து ரைடர் மிஷின். சரிங்களா? ஸோ இப்போ என்னோட சேனலுக்கு வந்து நான் வீடியோ எடிட் பண்ணுற சொல்ல லேப்பில் தான் எடிட் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது, கம்ஃபர்டபுளாகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பிசி பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ நான் பிசி பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சர்ச் பண்ணேன். ஸோ நிறைய இடத்துல நான் அப்ரோச்சும் பண்ணேன், பிசி பில்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து யாருமே பண்ணல. ஸோ அதேமாதிரி நான் ஒரு சேனல் பார்த்தேன் யூடியூப்பில், சர்ச் பண்ணி பார்க்க சொல்ல தான் கன்சியூமர் டெக்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அங்கே நான் அப்ரோச் பண்ண சொல்ல அவங்க நாங்கள் பண்ணித்தரோம் ஜி, நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு. சரி நீங்கள் பண்ணித்தாங்க ப்ரோ அப்படின்னு நான் அவங்கள அப்ரோச் பண்ண சொல்ல அவங்க ஸ்டார்டிங்லேருந்து நான் இன்றைக்கி சிஸ்டமில் எடிட் பண்ணுற வரைய கம்ப்ளீட் ப்ராசஸ் A to Z அவங்க தான் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நான் வந்து கன்சூமர் டெக் சேனலுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா வந்து நீங்கள் பிசி பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா லோயர் பட்ஜெட், உங்கள் பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு அவங்க என்ன பெஸ்ட்டு காம்போனன்ட் கம்ப்யூட்டருக்கு அவங்க போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சஜஸ்ட் பண்ணுறது இல்லாமல் அது வந்து உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயே கொண்டு வராங்க. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து பிசி பில்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு யாருன்னா பிசி பில்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கன்சூமர் டெக் சேனலுக்கு வந்து அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி தருவாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களுக்கு நாங்கள் பண்ண பிசி பில்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிசியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதேமாரி ஒரு பிசி வேணும் அப்படின்னா எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறோம். அன்டில் தட், குட் பை ஃப்ரம் கன்சூமர் டெக்.